வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமாம், மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன, சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர். அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார். அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 6 நாட்கள் போன மாதத்தில் இருப்பார், இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறைகளை எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன். மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன். இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன். நேயர்களே, இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமக, ஸ்ரீ மாத்ரே நமக, அகத்தீசாய நமக. வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள். பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களில் மீன ராசிக்கு கிரகங்கள், மாத கிரகங்கள், இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து மாதம் முடிவடைகிற வரையிலும் உள்ள கிரகங்களின் நிலைகள், வருடக்கோள்கள், மாதக்கோள்கள், தினசரி இவைகளை வைத்து தான் நாம் பார்க்கிறோம். அப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான பலன்கள் உண்டாகும். அதே போல் ராகு உங்கள் 12வது வீட்டில் இருக்கிறார். சனி இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். கேது பகவான் 6வது வீட்டில் இருக்கிறார். அதே போல் குரு பகவான் 4வது வீட்டில் வக்கரமாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் 4வது வீட்டில் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய ராசிநாதன் அதற்கு பிறகு அதுவரையிலும் அங்கே தான் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு சூரியன் மற்றும் செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த கோள்கள் மட்டும்தான் நகர்ந்துகின்றன. அப்படி பார்க்கிற பொழுது உங்கள் 11வது வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள். புதன் 3ஆம் தேதி 12வது வீட்டிற்கும், 6ஆம் தேதி சுக்கிரன் ராகுவோடு இணைவார். இதை தொடர்ந்து சூரியனும் 13ஆம் தேதி அதே வீட்டிற்கு மற்றும் 23ஆம் தேதி செவ்வாயும் உள்ளே நுழைவார்கள். நிதி ரீதியாக, பொருளாதார ரீதியாக பார்த்தால் மாதத்தின் முதல் பகுதி சாதகமாக இருக்கும். பிற்பகுதியில் தான் செலவுகள்லாம் அதிகரிக்கும். அப்போ மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டியது. பிரச்சனைகள் வரும். வேலை செய்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியது வரும். உங்கள் முயற்சிகளுக்கு முழு பலன்களும் கிடைக்கும். உங்களுடைய வேலை செய்கின்ற மெத்தேடுக்கு, பணிக்கு பாராட்டுக்கள்லாம் கிடைக்கும். நல்ல செய்தி, வணிகர்களுக்கு நீண்ட கால திட்டங்களை மனதில் கொண்டு வந்து வேலை செய்வதில் கவனம் செலுத்தினால் இந்த ஆண்டு லாபத்தையும் பெறலாம். மாதம் முழுவதும் லாபம் உண்டாகும். இப்போ மாணவர்கள் மாத தொடக்கத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஏற்படும். அவங்களுடைய கவனம் படிப்பில் இல்லாமல் சிதறடிக்கப்படக்கூடிய சூழல்கள் உண்டாகும். அதனால் பிற்பகுதியில் அவர்கள் தங்களுடைய கடின உழைப்பால் படிப்படியாக நிலைமையை உணர்ந்து சமாளித்து படித்து விடுவார்கள். அதனால் காதல் உறவுகள் கலவையான பலன்களைத்தான் தரும். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த மாதம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். அதாவது மீன ராசிக்கு இந்த மாதத்தினுடைய கோள்களை அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது அவர்கள் 12வது வீட்டில் சில கோள்களுடன் சேருகின்ற பொழுது அபரிதமான நல்ல பலன்கள் உண்டாகும். அப்போ சனி பகவான் பொறுத்தளவில் ஜென்மத்தில் அமர்ந்து 3ஆம் இடம் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தையும் 7ஆம் வீட்டை பார்வையினால் மனைவி, மக்கள் மற்றும் தொழில், வியாபாரம், கூட்டு தொழில், கூட்டு வகைகளிலும் 10ஆம் பார்வையாக சனியினுடைய 10ஆம் பார்வை 10வது வீட்டில் கர்மஸ்தானத்தில் ஆரம்பத்தில் சூரியன் செவ்வாய், படிப்படியாக 11ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் வகைகளிலும் கிரகங்கள் மெல்ல வருவது என்பது பல பிரச்சனைகளை தீர்க்கும். எப்படியாவது போராடி ஒரு நல்ல நிலைமையை அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி தந்துடும். அதே போல் 2 10ல் வருகின்ற பொழுது வருமானம் அதிகரிக்கும், பூமி நிலம் வீடு அதிகரிக்கும், சகோதரர்கள் நன்மை உண்டாகும். அதே போல் பாக்கியாதிபதி அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு தருவார்.
10ஆம் இடத்தின் அதிபதி நாளில் வக்கரமாக இருந்தாலும் பின்னோக்கிய பார்வையில் அவருடைய பார்வையினால் 9, 10 என்பது ஓரளவில் வரும். தந்தைக்கு வகையில் எதிர்பார்த்த ஆசைகள் பூர்த்தியாகும். வீடு வியாபாரங்கள் எல்லாமே நன்றாக இருக்கும். மாணவர்கள், உயர்கல்வி கற்றுக்கொள்ளுபவர்கள், திருமணமாகிறவர்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள்லாம் கிடைப்பதற்கு ஓரளவிற்கு கணிசமான மாதமாகத்தான் இந்த ஆண்டு இருக்கிறது. பொதுவாக இந்த மாதத்தில் மீனராசி அன்பர்கள் 12இல் இருக்கக்கூடிய ராகு இருப்பதினால் வக்கரகாளியம்மன் கோவிலுக்கு போய் வரலாம். திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவில் போகலாம். ராசிநாதனே குருவாக அமைந்து அவரும் வக்கரமாக இருந்து காற்று ராசியில் இருப்பதினால் காளகஸ்தி சென்று வர நன்மை உண்டாகும். மதுரை சிம்மக்கல் ஆதிசொக்கநாதர் கோயிலும் பாண்டி முனீஸ்வரர் கோயிலும் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகுந்த திருப்பங்களையும் வெற்றிகளையும் தரும். முனைந்து 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 உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை உண்டாக்க மதுரை மீனாட்சி அம்மன் வடக்கு வாசலில் இருக்கக்கூடிய மகாமுனியும் பாண்டி முனீஸ்வரரும் உங்களுக்கு இந்த ஆண்டு மாதம் முழுவதும் சகல சௌபாக்கியங்களை அள்ளித்தர காத்திருக்கிறார்கள். அதேபோல் ஒரு முறை நீங்கள் தீர்த்த காவடி எடுத்து பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு தீர்த்த காவடி செலுத்துங்கள். உங்கள் வீட்டு நீரை எடுத்து அதை காவடியாக எடுத்து கொண்டு சென்றுங்கள். வாழ்நாள் முழுவதும் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த செயலை செய்தால் வெற்றி 100% உண்டாகும். செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித பஞ்சத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி என்ன பலன் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே திருகணித அடிப்படையில் சனி உங்கள் ஜென்ம சனியாக தான் உங்களுக்கு இருந்துகிட்ருக்காரு. 7.5 சனி நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அது போக வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில் இப்போ பயிற்சியாகி உங்கள் ராசிக்குள்ளே இந்த வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி தான் உள்ளே வரப்போகிறாரு. ஏற்கனவே 7.5 சனி 12ஆம் இடத்துல இருக்கிறவர் அது ஜென்ம சனியாக அமரும்போது என்ன மாதிரியான விஷயங்களை கொடுப்பாரு அப்படின்னு பெரிய கலக்கத்தில் தான் மீன ராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க. நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. காரணம் என்னென்னா, அதுக்கான பொதுவாக ஜோதிட விதிப்படி ஜென்ம சனி சில துயரங்களை கொடுக்கும், சங்கடங்களை கொடுக்குன்ற தாண்டி விதிவிலக்காக சில நல்ல பலன்களையும் அவர் செய்வார். அந்த வகையில் உங்களுடைய ஸ்தான அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சனி மீன ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி மற்றும் 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான். அதனால் உங்களுக்கு கொடுத்து தான் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்த தவிர்த்து உங்கள்கிட்ட இருக்கிறத சுரண்டி எடுக்க மாட்டார் சனி. இது பொதுவான விதி. ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் இப்படி 12 மற்றும் விரயஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக அவர் ராசிக்குள்ளே அமர்றதுனால முதல் விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, விரயங்கள் நடக்கும். அந்த விரயத்துக்கு தேவையான வருமானங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுபோக சனி உழைப்பை குறிக்கக்கூடியவரும் அவர் தான், கர்ம காரகன். ஸோ அப்படின்போது இனிமேல் இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தீங்க, ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல கண்டிப்பான முறையில் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நீங்கள் தவிர்த்தாலும் முடியாது. உங்கள் கையை காலை கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க, வாங்க நீங்கள் எங்களுக்காக வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு கண்டிப்பான முறையில் வேலை இல்லாமல் சங்கடப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக வேலை கிடச்சிரும். நல்ல பண்புகள் கொண்ட ராசி தான் அந்த மீனராசிக்காரர்கள். எப்படின்னா, சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் இந்த மாதிரி பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மரியாதையை கொடுக்கக்கூடிய இயல்பு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் தெய்வ பக்தி நிறைய உண்டு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் முழு சுபகிரகமான குரு பகவான். முழு சுபகிரகமான குரு பகவான் ராசிநாதனை வச்சுருக்கும்போது குரு பார்த்திங்கன்னா யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டார். நீங்களுமே அதே மாதிரி தான், எல்லாருமே நல்லா இருக்கட்டும், எல்லோரும் நல்லா இருந்தால் நாமும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பாலிசியை கடைப்பிடிச்சி வாழக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தான். ஸோ இந்த ஒரு நல்ல பண்பை உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே நல்ல நிலைக்கு கொண்டு வரும். சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள், தோல்விகள், வெற்றிகள் எல்லாமே எல்லார் வாழ்க்கையிலையும் பொதுவானது தான். சங்கடங்கள், துயரங்கள் எல்லாமே அப்படி இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. அந்த வகையில் உங்களுக்கும் நிறைய ஏமாற்றங்களும் சங்கடங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நோக்கி வளர தான் செய்வீங்க தவிர்த்து என்றைக்கும் கீழே தாழ்ந்துட மாட்டீங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது போக உங்களுக்கு இருக்க பெரிய சிக்கல் என்னென்னா, கமிட்மெண்ட்ஸ், நிறைய பொறுப்புகள். உங்களுடைய குடும்பத்துக்குன்றதை தாண்டி குடும்ப பொறுப்புகளும் ரொம்ப அதிகம். அதுபோக அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் எல்லாத்துக்கும், அக்கா தங்கச்சி எல்லாத்துக்குமா செய்கிறது, நண்பர்களுக்கான விஷயங்களை கேர் எடுத்துக்கிறது, இதெல்லாம் அதிகமாக நீங்கள் எடுத்து போட்டுக்கக்கூடிய பொறுப்புகள். ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வேலையை தாண்டி உங்களோட கொலீக்ஸோட வேலைகள்லாம் எடுத்து போட்டு செய்கிறது, இப்படிலாம் ஒரு பிரதிபலன் பாராமல் அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு ராசினா நம்ம மீன ராசிக்காரில் சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்தவங்க உதவுங்க, தப்பு கிடையாது. உங்களை பாதிக்கிற அளவுக்கு, உங்கள் வேலையை கெடுக்கிற அளவுக்கு அதை வச்சுக்கிறாங்கன்னு தான் நான் சொல்ல வர விஷயம். அதுதான். அதனால் இந்த மாதிரியான அனாவசிய பொறுப்புகளை நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன்,
சனி பகவான் ஜென்மச்சனி வந்து அமர்றார், ஜென்ம ராசியில் அமர்றாரு. வேலை போயிருமோ, சில நம்மளை சங்கடப்படுத்துகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குமோ அப்படின்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. சனி விதியை சாண அடிப்படையில் அவர் உங்களுக்கு நல்ல பலன் தான் செய்வார். பொருளாதாரத்தை கொடுத்துட்டே இருப்பார். 1000 பிரச்சனை வந்தாலும் பணம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க வேண்டியது இல்லைன்றதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பொதுவாக சொல்லக்கூடியதுன்னா ஜென்மச்சனின்னா வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்க மாட்டார், ஒரு தெளிவு இருக்காது, என்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றது தெரியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உண்மை தான். ஆனால் இங்கே ஸ்தான அடிப்படையில் ஒரு நல்லது செய்கிறவராக வரதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதை யோசிக்கிறதே நேரம் இல்லாமல் உழைப்பில் அதிகமான நேரத்தை செலவிடுற மாதிரியான சூழல் வரும். அது நல்லது தான். நம்ம சும்மா இருக்கிறத விட உழைச்சிட்டே இருக்கிறது, உழைப்பில் கவனம் செலுத்திகிட்டே இருக்கிறது நல்ல விஷயந்தான். மாணவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்வி, நல்ல ஸ்கூல் மாற்றங்கள்லாம் ஏற்படும். பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், மீனராசி குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாற வேண்டிய சூழல்கள்லாம் வரும். அதெல்லாம் தாராளமாக நீங்கள் செய்யுங்க. அந்த மாற்றங்களுக்கு அப்புறம் வந்து சிறப்பான யோகங்கள் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன், மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் இப்போ வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருந்துகிட்ருக்கார். அவர் வந்து மே 26ஆம் தேதி சனி பயிற்சி மார்ச் மாதம் நடக்குது. மே மாதம் குரு பயிற்சி நடக்குது. அதாவது உங்கள் ராசிநாதன் பயிற்சியாகி கடக ராசிக்குள்ளே வரப்போகிறார். இந்த கடக ராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு அங்கே வராரு. குரு வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரதுக்கு 12 ஆண்டு எடுத்துப்பார். அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வர போகிறார். அதாவது கடக ராசின்றது மீன ராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானம். யோகஸ்தானன்றது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய, உங்களோட பூர்வ புண்ணியங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட மனஸ்தானம். அதுதான் சந்திரனோட வீடு, உங்களோட நட்பு வீடு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் முழு பலம் பெறக்கூடிய வீடு. கடகராசிக்கு குரு வர்றது நீங்களே வந்து ஒரு முழு யானை பலம் உங்களுக்கு வந்த மாதிரியான ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுத்துரும். ராசிநாதன் பலம் பெற்றால் நம்ம பலம் பெற்ற மாதிரி தானே. ஸோ அந்த வகையில் குரு வந்து மே 26 உங்களுக்கு நல்ல யோக பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். சனி ஒரு பக்கம் நல்ல சிறப்புகளை கொடுத்தாலும், நல்ல முன்னேற்றங்கள் கொடுத்தாலும், நல்ல மாற்றங்களை கொடுத்தாலும், அதை இன்னும் மெருகேற்றுற விதமாக குரு வந்து உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு வந்து அங்கேருந்து உங்கள் ராசிக்கும் பார்வை கொடுக்க போகிறாரு. ராசியில் இருக்க சனியையும் அவர் பார்க்க போகிறாரு. அதனால் சனியால் சிறு துயரத்தை கூட உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்றது தான் உள்ளபடியே உண்மை. அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி. 10ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடமான மனோஸ்தானமான கடகராசியில் உச்சம் பெறுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. கண்டிப்பாக தனகாரகன் குரு உங்கள் ராசிநாதன். அதனால் பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். சனியாலே அது வரும்ன்றது சொல்லிட்டேன். குருவும் பலம் பெறும்போது பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபோக சனி குரு இணைவு, அதாவது திரிகோண தொடர்பு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் சார்ந்த பெரிய முன்னேற்றங்களை ஏற்படுத்த முடியும். உங்களுடைய நிறுவனத்தை வேறு வேறு ஊர்களுக்கு கிளைகள் திறக்கலாம். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை கண்டிப்பாக கிடைக்காது, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன். வெளிநாட்டு பயணங்களுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இனி வர காலங்களில் கோச்சார் அடிப்படையில் சனி குருவோட இணைவு வந்து தொடர்புகள் மூலிமா கண்டிப்பான உங்களோட முயற்சிகள் வந்து வெற்றியாகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மேலும் பல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது. புத்திர பாக்கியத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியம் உண்டாகிறது, திருமண தடையெல்லாம் நீங்கி நல்லபடியாக மேரேஜ் நடக்கிறது, இந்தமாதிரி நல்ல விஷயம், பல நல்ல விஷயங்கள் இனி உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் நடக்க போகுது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் சங்கடப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.